அனைவருக்கும் வணக்கம். வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம். வெளிநாடுகளில் பாகிஸ்தானியர்கள் அதிகளவில் பிச்சை எடுப்பதும் அவர்களை அந்தந்த நாடுகள் கண்டுபிடித்து பாகிஸ்தானுக்கு நாடு கடத்துவது தொடர்பாக முக்கிய தகவல் வெளியாகி உள்ளது. இது தொடர்பாக பாகிஸ்தானின் நாடாளுமன்றத்தில் அந்த நாட்டின் உள்விவகாரத்துறை இன்டீரியர் மினிஸ்டர் அமைச்சர் சையத் மோர்ஷின் ராசா நக்வி கூறியதாவது. கடந்த 2024ஆம் ஆண்டு முதல் இப்போது வரை வெளிநாடுகளில் பிச்சை எடுத்ததாக மொத்தம் 5402 பேர் நாடு கடத்தப்பட்டுள்ளனர். இவர்கள் சவூதி அரேபியா, ஈராக், மலேசியா, ஓமன், கத்தார் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் இருந்து நாடு கடத்தப்பட்டுள்ளனர். இதில் அதிகமானவர்கள் சவூதி அரேபியாவில் இருந்து நாடு கடத்தப்பட்டுள்ளனர். அங்கிருந்து மட்டும் 5033 பேர் நாடு கடத்தி வரப்பட்டுள்ளனர். கடந்த 2024ஆம் ஆண்டில் மட்டும் சவூதி அரேபியாவில் இருந்து 4850 பேர் நாடு கடத்தப்பட்டுள்ளனர். பாகிஸ்தானின் சிந்து மாகாணத்தில் இருந்து அதிகமானவர்கள் நாடு கடத்தப்பட்டுள்ளனர். சவூதி அரேபியாவில் இருந்து சிந்து மாகாணத்தை சேர்ந்த 2428 பேர் நாடு கடத்தி வரப்பட்டுள்ளனர். இதற்கு அடுத்தபடியாக பஞ்சாப் மாகாணத்தை சேர்ந்த 1098 பேர், கைபர் பக்துன்வா மாகாணத்தை சேர்ந்த 819 பேர், பலுசிஸ்தான் மாகாணத்தை சேர்ந்த 117 பேரும் நாடு கடத்தப்பட்டுள்ளனர் என்றார். அதாவது சவூதி அரேபியா இஸ்லாம் மதத்தின் புனித இடமாக உள்ளது. இதனால் அதிகமானவர்கள் அங்கு செல்கின்றனர். இவர்கள் இஸ்லாம் மதத்தின் புனித இடமாக உள்ள மெக்கா மற்றும் மதினா உள்ளிட்ட நகரங்களில் ஹஜ் மற்றும் உம்ராவிற்கு செல்வோரிடம் யாசகம் கோருகின்றனர். பாகிஸ்தானியர்கள் உள்பட யாரும் பிச்சை எடுப்பதை சவூதி அரேபியா விரும்புவது இல்லை. இதனால் பிச்சைக்காரர்களை அடையாளம் கண்டு அவர்களின் சொந்த நாட்டுக்கு சவூதி அரேபியா நாடு கடத்தி வருகிறது. பாகிஸ்தானை பொறுத்தமட்டில் வேலைவாய்ப்பு என்பது இல்லை. பொருளாதாரம் மந்த நிலையில் உள்ளது. மக்கள் கைகளில் பணம் இல்லை. பணவீக்கம் அதிகரித்து வருகிறது. பல்வேறு தரப்பு மக்கள் உணவுக்கே சிரமப்பட்டு வருகின்றனர். இதனால் அவர்கள் சவூதி அரேபியா, ஈராக், மலேசியா, ஓமன், கத்தார், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உள்ளிட்ட நாடுகளுக்கு சென்று பிச்சை எடுக்கின்றனர். இது போன்ற சிறப்பான செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும். நன்றி, வணக்கம்.